ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கரண்ட் ஏஐ வேர்ல்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஏஐ ஆன கிளாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிளாடு எப்படி ஏஐ வேர்ல்டை சேஞ்ச் பண்ணிச்சு, ஃபியூச்சர் ஆஃப் கிளாட் எப்படி இருக்கும், கிளாடு உண்மையாலுமே டேஞ்சரஸா? வாங்க கிளாடை பற்றின ஏ டு ஜெட் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஏஐ பற்றி கிளாடுக்கான ஏஐ பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி டோக்கன்ஸ் ஜென்ரேஷனா என்னென்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். டோக்கன்ஸ் ஜென்ரேஷனா வேற ஒன்றும் கிடையாது. நம்ம சின்ன வயசுல இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லாம் நம்ம படிக்கும்போது ஒரு வேர்டை ஸ்பெல் பண்ண முடியலன்னா மேம் சொல்லி தந்திருப்பாங்க, அதை ஸ்பிளிட் பண்ணி படிக்க சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஆர்டிஃபிஷியல் பிளஸ் இன்டெலிஜென்ஸ். நீங்க நினைச்சுக்கலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஜஸ்ட் ஒன் வேர்டு தானே அப்படின்னு. பட் அப்படி இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அதை ஸ்பிளிட் பண்ணா ஆர்டிஃபிஷியல் பிளஸ் இன்டெலிஜென்ஸ் ரெண்டு வேர்டு வருது. ஸோ அதில் ரெண்டு டோக்கன்ஸ் இருக்கு. எல்லா விதமான ஏஐயும் இப்படி தான் ஒர்க் ஆகும் டோக்கன்ஸ் ஜென்ரேஷனை வச்சு. இப்போ கரண்ட் வேர்ல்டில் சோ மெனி டைப்ஸ் ஆஃப் ஏஐ இருக்கு. பட் ஒவ்வொரு ஏஐக்கும் ஒவ்வொரு விதமான டோக்கன் ஜென்ரேஷன் இருக்கு. டோக்கன்ஸுங்கிறது இதுதான், ஒரு வேர்டை ஸ்பிளிட் பண்ணால் அதில் எத்தனை வேர்டு வருதோ அதுதான் டோக்கன்ஸ். ஸோ நம்ம கிளாடுக்கான டோக்கன் லிமிட் ஃப்ரீ லிமிட் பார்த்தீங்கன்னா 200K டோக்கன்ஸ் தந்துருக்கிறாங்க. ஒவ்வொரு ஏஐக்கும் ஒவ்வொரு விதமான டோக்கன் லிமிட் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ கிளாடு எப்படி ஆரிஜினேட் ஆச்சு, அது எந்த கம்பெனியோடன்னு பார்க்கலாம். கிளாடு வந்து ஆந்த்ரோபிக்குங்கிற ஒரு கம்பெனியோடது. அதாவது அந்த ஆந்த்ரோபிக்கோட ஃபவுண்டர் யாருன்னா டேரியோ அமாய்டே அண்ட் டேனியல் அமாய்டே. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஓப்பன் ஏஐயில் ஒர்க் பண்ணிருந்தவங்க. அவங்க வந்து தான் இப்போது ஆந்த்ரோபிக்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதில் கிளாடுங்கிற ஒரு மாடலை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து 2021 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அது அப்போது கிளாடுங்கிற ஏஐ கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிளாடு வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ. அதாவது ஏஐயில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இப்படின்னு 3 டைப் ஆஃப் ஏஐ இருக்குது. ஒவ்வொரு ஏஐயும் ஒவ்வொரு செக்மெண்ட்டில் வரும். இதில் கிளாடு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐயில் வரும். ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு டாஸ்க்கு கொடுக்குறோம், அது வந்து ஹியூமனால் செய்ய முடிகிற டாஸ்க், அதோட முடியாத டாஸ்க்கை ஜென்ரேட்டிவ் ஏஐ பண்ணும். ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னால் ஹியூமனால் முடியவே முடியாத டாஸ்க்கை ஏஎஸ்ஐ ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் பண்ணும். அதாவது இன்னும் ஏஎஸ்ஐ வந்து கரண்ட் வேர்ல்டில் யாரும் கண்டுபிடிக்கல, இன்னும் வரல. பட் அது வந்ததுன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், எல்லாருக்கும் வேலை இருக்காது. யாராலையும் அழைக்க முடியாது. எல்லா விதமான சாஃப்ட்வேர் வேலையும் ஏஐ பண்ணும். பிகாஸ் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம கிளாடு வந்து இப்போ ஆந்த்ரோபிக்கு தான் கிளாடோட ஓனர். அதாவது இப்போ என்னென்னா கிளாடு வந்து ஏன் அதுக்கு மட்டும் நீங்கள் நினச்சிக்கலாம், ஒவ்வொரு விதமான ஏஐக்கும் ஒவ்வொரு டோக்கன் ஜென்ரேஷன் லிமிட்டு ஃப்ரீ லிமிட் கொடுத்துருக்குறாங்க. கிளாடுக்கு 200K டோக்கன்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் ChatGPTக்கு 1.2 மில்லியன் இருக்குது, ஜெமினிக்கு 20 மில்லியன் இருக்குது. இப்படி சம்திங் ஒவ்வொரு ஏஐக்கும் ஒவ்வொரு விதமான டோக்கன் லிமிட் வச்சுருக்குறாங்க. ஏன் கிளாடுக்கு மட்டும் ரொம்ப கம்மியாக வச்சுருக்குறாங்கன்னு நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். ஒய்? பிகாஸ் கிளாடு வந்து ஒரு பவர்ஃபுல் ஏஐ. எல்லா ஏஐ விட கிளாடு தான் பவர்ஃபுல்லாக இருக்குது இப்போத்த கரண்ட் வேர்ல்டில். ஸோ அவன் அவ்வளோ பெரிய ஒரு ஆந்த்ரோபிக் அவ்வளோ பெரிய கிளாடை டிசைன் பண்ணுறதுக்கு அவனுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட் செலவாயிருக்கும். அதனால் அவன் ஃப்ரீ லிமிட்டை ரொம்ப கம்மியாக வச்சுட்டான். நீங்கள் ஜெமினியில் நிறைய பேர் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுவீங்க, ஜெமினியில் ஃபோட்டோ எடிட் பண்ணி அந்த மாதிரிலாம் போடுவீங்க. அதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 10 ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுவீங்க, மேலே கூட எடிட் பண்ணுவீங்க. பிகாஸ் அதோட டோக்கன் லிமிட் அதிகமாக வச்சுருக்குறாங்க. பட் கிளாடுக்கு அப்படி இல்லை. கிளாடோட டோக்கன் லிமிட் ரொம்பவே கம்மி. இது ஒரே ரீசன், அவன் இந்த எல்எல்எம் கிளாடுங்கிற ஒரு மாடலை கிரியேட் பண்ணுறதுக்கு மில்லியன் ஆஃப் அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கிறான். நெக்ஸ்ட்டு கிளாடோட டைப்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கிளாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டைப்ஸ் இருக்குது. அதாவது 4 டைப்ஸ் என்னென்னா ஹைக்கூ, ஓப்பஸ், அந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு டைப்புக்கும் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது கிளாடில் 4 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஹைக்கூ, சோனட், ஓப்பஸ், மைத்தோஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ வெர்ஷன் நம்மளை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது சோனட் தான். பிகாஸ் சோனட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், பேலன்ஸ்டு எவ்ரிடே யூஸ். நீங்கள் டெய்லி யூசேஜுக்கு ஒரு அந்த லிமிட், அந்த 200K லிமிட்டை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் டெய்லி யூசேஜுக்கு
சோனட் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தோட டெய்லி யூசேஜுக்கு அதான் சூப்பராக இருக்கும். பட் ஹைக்குங்கிற ஒரு வெர்ஷன் கிளாடில் இருக்குது. அது வந்து ஃபாஸ்ட் டாஸ்க். நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அது வெரி ஃபாஸ்ட்டாக போடணும். பட் அதுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃப்ரீ கிடையாது. நீங்கள் வந்து பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓப்பஸ்ங்கிறது அட்வான்ஸ்டு ரெசர்டிங் அண்ட் கோடிங். அதாவது அது வந்து அதோட ஸ்பீடு வந்து சோனட்டையும் ஹைக்கும் கம்பேர் பண்ணும்போது ஓப்பஸோட ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும், மீடியமாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து கோடிங்க்கும் மற்ற ஆக்டிவிட்டி நீங்கள் கேட்குற இதுக்கும் சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஸ்பீடாக கொடுக்கறதெல்லாம் கிளாடு. அதனாலேயே அதோட ஸ்பீடு வந்து மீடியமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட லிமிட்டு ரொம்ப கம்மி, ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து மைத்தோஸுங்கிறது ஃபார்ச்சூன் லெவல் ரிசர்ச் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு டாஸ்க் பண்ணும். அது வந்து அதுவும் மற்ற அந்த சோனட் ஹைக்யூ கம்பேர் பண்ணும்போது இதுவும் மீடியமாக தான் இருக்குது ஸ்பீடு. பட் எல்லாத்தோட இதுதான் சூப்பரான கிளாடில் சூப்பரான வெர்ஷன் இதுதான். 6 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு. ஸோ நம்ம இவ்வளோ டைப் ஆஃப் மாடல்ஸ் பார்த்துக்கிற கிளாடில் அதில் என்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடான மாடல் மைத்தோஸ் தான். கிளாடு ஹைக்யூ பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னா கிளாடு ஹைக்யூ வந்து எதுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னா குயிக் ஆன்சர்ஸ், சேட்டிங், சம்மரைசிங், சிம்பிள் கோடிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை கொடுத்து எனக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்லு அப்படி அந்த மாதிரி சிம்பிளான ஒரு இதுக்கு சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுற வெர்ஷன் தான் ஹைக்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைக்யூக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 20 பேஜ் இருக்கிற பிடிஎஃப்பை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணி எனக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லும். இதுதான் இந்த ஹைக்யூங்கிற வெர்ஷனோட ஸ்பெசிஃபிக். நெக்ஸ்ட்டு கிளாடு சோனட் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஒர்க்கு, ப்ரோக்ராமிங், ரிசர்ச்சு, கண்டென்ட் ரைட்டிங். நீங்கள் வந்து இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறீங்கன்னா இந்த சோனட்டுங்கிற இது பெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன், சோனட்டு தான் ஃப்ரீ வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எல்லாத்தோட சோனட்டு தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்னா காலேஜ் ஒர்க்கு, ப்ரோக்ராமிங், ரிசர்ச்சு, கண்டென்ட் ரைட்டிங் இந்த மாதிரி கொஞ்சம் டாஸ்க்கான வேலையை தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து சோனட்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா குட் பேலன்ஸ் ஆஃப் ஸ்பீட் அண்ட் இன்டெலிஜென்ஸ். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃப்ரீ கொடுக்குற வெர்ஷனில் ஸ்பீடாகிற வெர்ஷன் இதுதான். சோனட் வந்து ஸ்பீடாக இருக்கும், இதில் ஃப்ரீயும் கொடுக்குறாங்க அந்த லிமிட். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா நம்ம ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எடுத்துட்டால் அவன் ஒரு AEDSே படிக்கிறான் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டிங்கனாலும், இப்போ நான் AEDS படிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா அதில் கிளாடு எப்படி யூஸ் ஆகும், நீங்கள் அந்த கிளாடை எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், டெய்லி யூசேஜுக்கு கரெக்டாக இருக்குன்னா அது சோனட்டு தான். நெக்ஸ்ட்டு ஆப்பஸ் பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் கோடிங் ப்ராஜெக்ட்ஸ், டீப் ரீசனிங், ரிசர்ச், லாங் டாஸ்க். ஓப்பஸ் பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு சோனட் ப்ளஸ் ஹைக்யூவை கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடாக தான் இருக்கும். பட் என்னென்னா மீடியமாக தான் இருக்கும். அது என்ன மீடியம்னா அதை அந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணாது. இதுக்கு வந்து நிறைய டேட்டா ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு தான் சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்பீடு கம்மி. ஏன்னா இது வந்து அதை விட பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால நீங்கள் ஃப்ரீயாக அவன் அதிகமாக கொடுக்குறதில்ல. சர்டைன் லிமிட்டுக்கு ஃப்ரீ, அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பில்டிங் ஏ கம்ப்ளீட் காலேஜ் ஃபியூயல் மேனேஜ்மெண்ட் டேப் வித் டேட்டா பேஸ். அதாவது நீங்கள் ஒரு காலேஜுக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பே பண்ணியே வாங்கினீங்கனாலும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுலேருந்து டேட்டா பேஸ் வைக்கிற வரைக்கும் இதே பார்த்துக்கும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு மைத்தோஸ் பார்க்க போகிறோம். மைத்தோஸ் எதுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னா இது வந்து அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச், சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச், ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனைசேஷன். இது வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இடத்துலலாம் கிளாட் மைத்தோஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதோட அட்வான்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா மோர் கேப்பபிள் தென் ஸ்டாண்டர்ட் கிளாட் மாடல்ஸ். எல்லா மாடல் கம்பேரிங் இப்போ நான் சொன்ன அந்த 4 மாடல்லையே இந்த மைத்தோஸ்ங்கிற மாடல் தான் கேப்பபிளாக இருக்கும். பிகாஸ் எல்லாத்தோட இதுக்கு தான் மோர் டேட்டா ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. அதனால இதுதான் சூப்பராக. இப்போ இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் சொல்லிக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ கிளாடு வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்திங் இப்போ ஒரு நியூஸ் வந்து ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன். என்னென்னா டெவலப்பர் வந்து ஒரு கிளாடு கோட கிளைம் பண்ணுறாங்க. ஆக்சிடென்ட்லி அந்த டேட்டா பேஸ் 2.5 இயர்ஸ் சேவ் பண்ண டேட்டா பேஸோட டேட்டாவை கிளாடு வந்து எரேஸ் பண்ணிடுச்சு. இதனாலேயே கிளாடு வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கரண்ட் நியூஸில்.
அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, பாக்கெட் ஓஎஸ்ங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அவங்க தான் ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி அவங்களோட டேட்டா பேஸில் இருக்கிற 2.5 இயர்ஸ் சேவான டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை ஜஸ்ட் செகண்டில் கிளாடு எரேஸ் பண்ணிடுச்சு. அதனால கிளாடு டேஞ்சரஸ்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நீங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிளாடில் இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது, உங்களுக்கு இந்த மாடல்ஸில் எது பிடிச்சிது? அதாவது கிளாடுங்கிறது ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அதனால இப்போ இந்த கிளாடில் உங்களுக்கு என்னென்ன மாடல்ஸ் சொல்லிக்கிறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதில் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டான ஒரு சூப்பரான ஏஐ கண்டென்ட்டை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோவிலே இருங்க. இன்னும் நிறையா விதமான கண்டென்ட் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்டு கைஸ். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.